விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA College of Engineering and Technology, சிவகாசி. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution, best engineering college in Virudhunagar district. பிரிட்டன் மன்னர் 3ஆம் சார்லஸை சந்தித்து கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ முறையிட்டுள்ளார். தங்கள் நாட்டை 51வது மாநிலமாக சேர்த்துக் கொள்வதாக ட்ரம்ப் கூறிய விவகாரத்தில் ட்ரூடோ முறையிட்டுள்ளார். அமெரிக்கா, கனடா, பிரிட்டன் ஆகிய 3 நாடுகளிடையே உள்ள தொடர்பு என்ன? விவரிக்கிறார் செய்தியாளர் பாலவெற்றிவேல். வணக்கம் ஆளுநரே அப்படின்னு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எங்களுடைய 51வது மாநிலமாக கனடாவை இணைத்துக் கொள்வதற்கான நேரம் வந்துவிட்டது அப்படின்னு சொல்லும்போது ஜஸ்டின் ட்ரூடோவை ஆளுநரே அப்படின்னு சொல்றாரு. ஆனால் ட்ரூடோ என்ன சொல்றாருன்னா, கனடா எந்த காரணம் கொண்டும் விற்கப்பட மாட்டாது அப்படின்னு சொல்றாரு. உலக அளவில் மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக இந்த நிகழ்வு மாறி இருக்குது. கனடா அமெரிக்காவோடு இணைய போகிறதா? ஏன் ஆர்வம் காட்டுகிறார் ட்ரம்ப்? கனடாவை உரிமை கொண்டாடுவதற்கான காரணம் என்ன? வரலாறு, பொருளாதாரம், புவியியல், இந்த 3 காரணங்கள் அடிப்படையில் எங்களுக்கு கனடா வேண்டும் அப்படின்னு அமெரிக்கா உரிமை கொண்டாடுறாங்க. ஒவ்வொன்றையும் நம்ம விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க போகிறோம். 1776க்கு முன்பாக இப்போ இருக்கக்கூடிய அமெரிக்காவும் சரி, கனடாவும் சரி, இந்த 2 பிரதேசங்களும் பிரிட்டனுடைய கட்டுப்பாட்டில் இருந்தது. ஆனால் 1776க்கு பிறகு வாஷிங்டன் எப்போது படையெடுத்து பிரிட்டனை தோற்கடித்து அமெரிக்கா என்கிற ஒரு தேசத்தை ஐக்கிய அமெரிக்க நாடுகள்னு உருவாக்குறாரோ அதற்கு பிறகாகவே அமெரிக்கா அப்படிங்கிற ஒரு தேசம் தனியாக மாறுது. இப்போ இருக்கக்கூடிய கனடா முழுக்க பிரிட்டனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக மாறுது. 1812ஆம் ஆண்டு பிரிட்டனுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில ஒரு போர் நடக்குது. எதற்காக அப்படின்னா, கனடாவை அமெரிக்கா ஆட்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால. ஆனால் அந்த போர்ல பிரிட்டன் ஜெயிச்சிடுறாங்க. ஒருவேளை அமெரிக்கா ஜெயித்திருந்தால் இப்ப இருக்கக்கூடிய கனடாவின் முழுமையான பகுதி அமெரிக்காவினுடைய வசம் 200 வருஷத்துக்கு முன்பாகவே வந்திருக்கும். அப்போ கனடா மேல அமெரிக்காவினுடைய ஆசை 200 வருடத்திற்கு முற்பட்டது. முதல் உலகப்போர் முடிந்த பிறகும் அமெரிக்கா சிவப்பு திட்டம்னு ஒரு திட்டம் மேற்கொள்றாங்க. அந்த திட்டத்தின்படி நயாகரா நீர்வீழ்ச்சி பகுதிகளினுடைய அனைத்து பகுதிகளையும் முழுமையாக கைப்பற்ற வேண்டும். அந்த சுப்பீரியர் ஏரி அப்படிங்கிற ஏரியை அமெரிக்கா முழு வசப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதுக்காக ஒரு திட்டம் திட்டுறாங்க. ஆனால் அப்போது உலகில் இருந்தக்கூடிய அரசியல் சூழல் காரணமாக பிரிட்டனை அவர்களால் எதிர்க்க முடியவில்லை. அதற்கு பிறகாக கனடா அப்படிங்கிற ஒரு தேசம் உருவாகிறது. வரலாறு இதுதான் சொல்லுது. பொருளாதாரத்தை பார்த்தோம்னா உலகத்திலேயே அதிகமாக எஃகும் அலுமினியமும் இருக்கக்கூடிய பகுதியாக கனடா இருக்கிறது. அதிகமாக அமெரிக்கா இறக்குமதி செய்யும் உலோக இறக்குமதி செய்யும் நாடாகவும் கனடா இருக்குது. எண்ணெய் மற்றும் எரிவாயு வளமும் அதிகமாக இருக்கிறது. நேட்டோ படைக்கு குறைவான பங்களிப்பு, இந்த 32 நாடுகள் அடங்கிய அந்த நேட்டோ படையில கனடா கொடுக்கக்கூடிய பொருளாதாரம் என்பது 2% குறைவாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் ட்ரம்பினுடைய முக்கியமான குற்றச்சாட்டு. அடுத்ததாக அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு, காலிஸ்தான் போன்ற பிரச்சனைகள், கனடாவில் இருக்கக்கூடிய உள்நாட்டு பிரச்சனைகள் அமெரிக்காவிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலையும் இதை முன்வைக்கிறாங்க. இறுதியாக புவியியல் காரணம், இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுகிறது. இந்த அலாஸ்கா என கூறப்படுகின்ற இந்த பகுதி அமெரிக்காவினுடைய வசம் இருக்கிறது. இந்த இடையில உள்ள பகுதி கனடா. இதுதான் அமெரிக்கா, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. இந்த அமெரிக்காவிற்கும் அலாஸ்காவிற்கும் இடையில கனடா இருக்கிறது. நிலவியல் அடிப்படையில் இந்த பகுதியை ஒன்று சேர்க்க வேண்டும். சேர்த்தால் அமெரிக்காவையும் அலாஸ்காவையும் இணைத்து விடலாம் அப்படிங்கிற ஒரு காரணத்தையும் அமெரிக்காவினுடைய பல அரசியல் நோக்கர்கள் ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்குறாங்க. இந்த காரணத்தினால்தான் முழுமையாக கனடாவை உரிமை கொண்டாடுகிறது அமெரிக்கா. விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA College of Engineering and Technology, சிவகாசி. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution, best engineering college in Virudhunagar district.